எங்ககிட்ட வந்த ஒரு அம்மாவுக்கு தாங்காத முட்டு வலி. ஆனா, ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்ல. வலியிலிருந்து தப்பிக்க அவங்க எடுத்த அப்ரோச் அவங்களுக்கு வேறு பல வேதனைகள குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. இதுல முறையான மருத்துவத்த நாடாம அவங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அவங்களோட கிளினிக்கல் ப்ராப்ளம இன்னும் காம்ப்ளெக்ஸா மாத்திடுச்சு. இப்படி மெடிசின்ஸ் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு புது பிரச்சனையும் வந்துருச்சு. குஷிங் சிண்ட்ரோம். உடம்பு ஃபுல்லா நீர் கோர்த்து அவங்களுக்கு அதிகமான டயர்ட்னஸையும், அவங்க அதிகமான ஒரு முக வீங்குற மாரி ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்க மூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வலி மாத்திரை குடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க குடுப்போம். பட் மெடிக்கல் ஷாப்ல என்ன மெடிசின்ஸ் இருக்கோ அத அப்படியே குடுப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு சேருமா சேராதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாரி அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா சுய வைத்தியத்தோட விளைவு என்னன்னு? நம்ம வலியில தவிக்கிறப்ப உடனடி தீர்வு தேடுறது இயல்பு தான். ஆனா, இந்த அம்மாவுக்கு நடந்த மாதிரி அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு பெரிய பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். வலிக்கு தீர்வு இருக்கு. பட் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காம ஒரு நல்ல பெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.